நீ பண்ணதை விடவா? பொய்யான வீடியோவை எடுத்து பொய் கேஸ் கொடுத்து அவனை கொண்டு போய் இத பாருமா, இந்த மாதிரி நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா. பொறுத்த வரைக்கும் நான் பண்றது எல்லாமே கரெக்ட் தான். அதுக்கப்புறம் அந்த பிரபாக்கு கட்ட பாப்பாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும். என் தலையில என்ன ஏன்? அதுக்கு வேற ஆளு பாருங்க. இப்போ இங்க விஜய் இல்ல, நீ தான் இந்த குழந்தைய பாத்துக்கணும். அப்படி நீ பாத்துக்கல, ஏய் வா. நல்லது நடக்கும்னு நம்புவோம். சரி சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். அந்த பொண்ணை வெளியவே விடக்கூடாதுன்னு முடிவே பண்ணிடுவாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா தப்பே பண்ணாத ஒரு புள்ளைய கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அது உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா. ஆனாலும் என்னால என்னமா செய்ய முடியும்? உங்களுக்காக தான் இப்ப கூட பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கிய உயர் அதிகாரிங்க கிட்ட பேசி இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? எப்படி என் புள்ளைய வெளியில? அதனால உங்க வீட்ல இருந்து எவ்வளவு வருவாங்க? ஐயோ ஐயோ, என்னமா இப்படி சொல்றீங்க? அத்தை, நீங்க என்ன பண்றது? ஏய் ஐயோ வேண்டாம், என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. ஏய், நான் இன்னும் உன்னை அடிக்கவே இல்ல. அடிக்கிறதுக்கு முன்னாடி சரியான குட்டி பிசாசா இருக்கு. இவளை விட்டு விட்டு. ஏய் ஏய், இப்ப நிப்பாட்டியா இல்லையா? ஐயோ நான் என்னால இந்த டார்ச்சரை தாங்க முடியும்.